ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புவியியலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். இது எல்லாமே தேர்வில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல் கேள்வி, மித வெப்பமண்டல புல்வெளியானது எந்த நாட்டில் பிரெய்ரி என்று அழைக்கப்படுகிறது? இந்த கேள்விகள் பொறுத்துகளை நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வட அமெரிக்கா. பிரெய்ரி வட அமெரிக்கா. யுரேஷியாவில் ஸ்டெஃபி என்ற பெயரிலும், தென் ஆப்பிரிக்காவில் வெல்ட் என்றும், ஆஸ்திரேலியாவில் டவுன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டில் மித வெப்பமண்டல புல்வெளியானது மஞ்சூரியன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சீனா. ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் கேள்வி ரெண்டுமே நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. நியூசிலாந்தில் கேண்டர்பர்க், அர்ஜென்டினா மற்றும் உருகுவேல பாம்பாஸ் என்ற பெயர்களில் இந்த மித வெப்பமண்டல புல்வெளி அழைக்கப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் கோவா. தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் கோவா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் கோவாவில் 1996 நிறுவப்பட்டது. நான்காவது கேள்வி, கடல் நீரோட்டங்களை உருவாக்கும் காரணிகள் எவை? ஆன்சர் இவை அனைத்தும். இது ரிப்பீட்டட் கொஷின். புவியின் சுழற்சி, வீசும் காற்று, கடல் நீரின் வெப்பம், மேலும் உவர்ப்பியத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு, இவை எல்லாமே கடல் நீரோட்டங்களை உருவாக்கக்கூடிய காரணிகள். ஐந்தாவது கேள்வி, கூற்று 1, கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு பாத்தோம்கள். கூற்று 2, ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை வரைபடத்தில் இணைக்கும் கற்பனை கோடு சம ஆழக்கோடு. இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. இது அப்ஜெக்டிவ்ல கேட்டிருக்காங்க. கடல் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு பாத்தோம்கள். ஆறாவது கேள்வி, பெரும்பாலான நாடுகளின் கடல் எல்லை என்பது அவற்றின் கடற்கரையிலிருந்து எவ்வளவு கடல் மைல்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 12 கடல் மைல்கள். அடுத்து கூற்று 1, உலகின் மிக ஆழமான கடலடி உறிஞ்சி துளைக்கு டிராகன் துளை என்று பெயர். கூற்று 2, இப்பகுதியில் வாழும் மீனவர்கள் இதனை தென் சீன கடலின் கண் என அழைக்கின்றனர். இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. இது ஒரு பாக்ஸ் கொஷின். இந்த கேள்வி பொறுத்துகளை கூட கேட்டிருக்காங்க. டிராகன் துளை தென் சீன கடலின் கண். அடுத்து 8வது கேள்வி, சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் எது? ஆன்சர் இந்திய பெருங்கடல். ரிப்பீட்டட் கொஷின் இது. 9வது கேள்வி, உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எங்கு அமைந்துள்ளது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஆஸ்திரேலியா. உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட் பேரியர் ரீஃப். 10வது கேள்வி, கீழ்கண்ட எந்த இடங்களில் அலையாற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் விழிஞ்சியம் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய விழிஞ்சியம் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் அலையாற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. 11வது கேள்வி, 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது எது? இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பின்லாந்து. 1000 ஏரிகளின் நிலம் பின்லாந்து. 12வது கேள்வி, கடலடி நில தோற்றங்களில் தவறானது எது? ஆன்சர் இவற்றுள் எதுவும் இல்லை. கண்டத்திட்டு, கண்ட சரிவு, கண்ட உயர்ச்சி, இதெல்லாமே கடலடி நிலத்தோற்றங்கள். 13வது கேள்வி, கூற்று 1, புவியானது நீலக்கோளம் என்றும் அழைக்கப்படுகிறது. கூற்று 2, புவி சுமார் 71% நீரால் சூழப்பட்டு இருக்கிறது. இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. 14வது கேள்வி, வானிலை நிகழ்வுகளில் மிகவும் அஞ்சத்தக்கது எது? இவற்றுள் பார்த்தீங்கன்னா கல்மாரி மழை. இது வானியல் நிகழ்வுகளில் மிகவும் அஞ்சத்தக்கதாக இருக்குது. 2 சென்டிமீட்டருக்கு மேல் விட்டம் கொண்ட பனிக்கட்டிகள் தான் கல்மாரி மழை அப்படின்னு அழைக்கப்படுது. 15வது கேள்வி, புவியின் மேற்பரப்பில் இருந்து 25 கிலோமீட்டர் உயரம் வரை உள்ள மேகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கீழ்மட்ட மேகங்கள். 16வது கேள்வி, கூற்று 1, இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் மவுண்ட் சின்ட்ராம். கூற்று 2, இப்பகுதி எவரெஸ்ட் மலையின் காற்று மோதும் பக்கம் அமைந்துள்ளது. இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. இந்த பகுதியானது பூர்வாஞ்சல் மலையின் காற்று மோதும் பக்கம் அமைந்துள்ளது. அதனால அதிக மழை இங்கு கிடைக்கிறது. 17வது கேள்வி, முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகம் இவற்றுள் எது? ஆன்சர் கீற்று மேகங்கள். முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகம் கீற்று மேகங்கள்.
பனிப்படிகங்களால் உண்டானவை எதுன்னு பார்த்தீங்கன்னா கீற்றுத்திரள் மேகங்கள். கண்ணாடி போன்றே காணப்படக்கூடிய மேகங்கள் கீற்றுப்படை மேகங்கள். 18வது கேள்வி, இடைப்பட்ட திரள் மேகங்களின் வேறு பெயர்கள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, செம்மறி ஆட்டு மேகங்கள் மற்றும் கம்பளிக்கற்றை மேகங்கள். இது அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. 19வது கேள்வி, கீழ்கண்ட எந்த காற்று இந்தியாவை அடையும் போது மேற்கத்திய இடையூறு காற்று என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மித வெப்ப சூறாவளிகள். இந்த காற்றானது இந்தியாவை அடையும் போது மேற்கத்திய இடையூறு காற்று என அழைக்கப்படுகிறது. 20வது கேள்வி, கீற்று மேகங்களின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் பெண் குதிரை வாள்கள். கீற்று மேகத்துடைய வேறு பெயர் பெண் குதிரை வாள்கள். அடுத்து கூற்று 1, திரள் மேகங்கள் காலிஃப்ளவர் போன்ற வடிவத்துடன் காணப்படுகிறது. கூற்று 2, ஆனால் இங்கு தெளிவான வானிலை காணப்படுவதில்லை. இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. இவை காலிஃப்ளவர் வடிவத்துடன் கூடியது. கூற்று 2 பார்த்தீங்கன்னா இந்த மேகங்கள் தெளிவான வானிலை கொண்ட மேகங்கள். அடுத்து கூற்று 1, சாரல் என்பது 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான விட்டம் உள்ள நீர்த்துளிகள். கூற்று 2, மழைத்துளியின் விட்டம் 5 மில்லிமீட்டருக்கும் மேல் காணப்படும். இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. இது தனித்தனியாக நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்ல கேட்டிருக்காங்க, பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க, மிக முக்கியமானது. 23வது கேள்வி, வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் அனைத்து வகையான மேகங்களும் காணப்படுகிறது? ஆன்சர் கீழடுக்கு. வளிமண்டலத்தின் ட்ரோபோஸ்பியர் என்ற அடுக்கு அனைத்து வகையான மேகங்களையும் கொண்டுள்ளது. 24வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? மேலை காற்றுகள், நிலையான காற்றுகள், துருவ கீழை காற்றுகள், வலுவிழந்த காற்றுகள், காலமுறை காற்றுகள், மான்சூன். இவை அனைத்துமே சரியானது, மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 25வது கேள்வி, பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் டைஃபூன்கள் என்பது? டைஃபூன்கள் என்பது வெப்ப சூறாவளிகள். இது பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் போது டைஃபூன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. 26வது கேள்வி, வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் வெப்ப சூறாவளிகளில் தவறான இணை எது? ஆன்சர் இந்தியா வில்லி வில்லி. இது பொறுத்துகளை அடிக்கடி கேட்டிருக்காங்க, பாக்ஸ் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. அட்லாண்டிக் பெருங்கடல்ல இது ஹரிகேன்கள் என்று அழைக்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் பேக்யூஸ், ஜப்பானில் டைஃபூ, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சூறாவளிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. வில்லி வில்லி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. 27வது கேள்வி, வெப்பச்சலன மழைப்பொழிவின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் 4 மணி மழைப்பொழிவு. இது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டது. கர்ஜிக்கும் 40, சீரும் 50, கதரும் 60. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலை காற்றுகள் ஒவ்வொரு டிகிரியில் அழைக்கப்படக்கூடிய பெயர்கள். 28வது கேள்வி, எந்த ஆண்டு ஒவ்வொரு நாடும் சூறாவளிக்கு பெயர் பட்டியலை வழங்கின? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. 29வது கேள்வி, வாயு நிலையில் இருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் சுருங்குதல். வாயு நிலையில் இருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல் சுருங்குதல். 30வது கேள்வி, பருவ காற்று என்பது? பருவ காற்று என்பது காலமுறை காற்றுகள். ரிப்பீட்டட் கொஷின் இது. இதுவரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான கேள்வி, 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.